திருமணம் இல்லை. இது வந்து கொஞ்சம் கிளியராகவே நம்ம அழிச்சிருக்கோம். துணியில் அழிச்சாதான் ஓரளவுக்கு போகுமா. யாருக்கு யாருக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிறத ஊனி பார்ப்போம். இப்போ பொதுவாக திருமணம் நடக்காம போறதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சுக்கிரன் அதீத பலவீனம் ஆயிடுறது. இப்போ இந்த கண்ணியில நம்மளுக்கு சுக்கிரன் நீச பலத்தை அடையுங்க. நம்ம இந்த கட்டத்துக்கு வந்துடுவோம், அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. சரி, இங்க வந்து சுக்கிரன் அதீத பலவீனம் ஆகுது. ஏன்னா இங்க நீசம். இப்ப நீசமும் ஆகி இங்க கூட வந்து சனியும் சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கவே நடக்காதுங்க. சரிங்களா? இன்னொன்று, நிறைய நாம் பார்த்த ஜாதகங்கள் நம்மளுக்கு வந்து குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் இந்த இந்த லக்கணத்துக்கு பொதுவாக நம்ம இந்த மீன லக்கணம் போட்டுக்குவோம். மீன லக்கணத்துல நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கிறேன், கல்யாணமே ஆகாம. மீன லக்கணத்துக்கு 2, 9 கூடைய செவ்வாயும் 7 கூடைய புதனும் இப்படி மறைஞ்சிருங்க, 6ல மறைஞ்சிரு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமணமே ஆகாது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் நம்மளுக்கு 6ல மறைஞ்சிருது, 7ஆம் அதிபதியும் 6ல மறைஞ்சிருது. இதை மட்டும் ஒரு பாவர் பார்த்துருச்சுன்னு வைங்களே, சோழி முடிஞ்சது, அவ்வளவுதான். இங்க சனி மட்டும் பார்த்ததுன்னா இங்க திருமணமே இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து குடும்பஸ்தானம் 6ல மறைஞ்சிருது, 7ஆம் அதிபதியும் நம்மளுக்கு 6ல மறைஞ்சது. அது சனியுடைய பார்வை. இன்னும் ரொம்ப கொடுமையா இங்க திருமணமே ஆகாம போகும். இந்த மாதிரி நிறைய ஜாதக அமைப்புகளை பார்த்தது உண்டுங்க. இந்த மாதிரி இருந்தாலும் திருமணம் நடக்காது. இதுல ஏதாவது வந்து விதிவிலக்கா 7ல குரு நிக்கிறது, சுக்கிரனை எங்காச்சும் வலுவாகிறது, அப்படி எல்லாம் இருந்தா தான் திருமணம் நடக்கு. இன்னொன்று, இந்த லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருந்தாலே, இப்படியும் கூட இந்த இதே மாதிரி ஜாதகம் சுக்கிரனோட திசை லக்கணத்துல சந்திரன், சுக்கிரனோட திசை கரெக்டான பருவ வயசுல வந்தது. அந்த சுக்கிரன் திசை எந்த நல்லதையுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா மீன லக்கணத்துக்கு 3, 8 கூடிய சுக்கிரன் எப்பவுமே நல்லதுகளை பண்ணாதுங்க. 3, 8 கூடியவன் அந்த திருமணம், கல்யாணம், வண்டி, வீடு, சொகுசு இது எதையுமே கொடுக்காம 20 வருஷம் அப்படியே லைஃபை ஒண்ணும் இல்லாமையே பண்ணி விட்டுருச்சு. 20 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. காரணம் இந்த சுக்கிரனோட திசை. ஏன்னா லக்னத்துக்கு அவயோகி, அவயோகியுடைய திசை நடக்கும் போது எந்த நல்லதுகளும் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சரி, ஓகே. அடுத்தது இப்போ வந்து நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது +2 முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஜாதக கட்டங்களில் சில விஷயங்களை போட்டு நான் விளக்குறேன். ஒரே நிமிஷம். என்ன படிக்கலாம்?